Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our homely princess channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்ட்ரெச் மார்க்ஸை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சரி பண்ணலான்றதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பர்சனலாக ட்ரை பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு ஹோம் ரெமிடிஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஈஸியான பொருளை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயமும் கிடையாது. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படிலாம் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் ரிசல்ட்டும் நல்லா அமேசிங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ட்ரை பண்ணுறதே இல்லை. என்னுடைய குழந்தைக்கு வந்து அக்டோபர் மந்த் வந்தால் 2 வயசு ஆகிடும். ஸோ இப்போலாம் வந்து ட்ரை பண்ணுறதே கிடையாது. நான் டெலிவரி ஆனதுலேருந்து அவனுக்கு 1 வயசு வர வரைக்கும் நான் வந்து எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணது கிடையாது. மேபி நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரெச் மார்க் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஷோல்டரில், கைப்பகுதியில், அப்புறம் முதுகில், தொடைப்பகுதி இப்படி நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரெச் மார்க் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, வந்திருக்கு. ஸோ அவங்கெல்லாம் கூட இந்த ரெமெடிஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் 5 பொருள் சொல்கிறேன். இந்த 5 பொருளுமே உங்கள் வீட்டில் ஈஸியாக கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எது வேணாலும் இதில் ட்ரை பண்ணலாம். கண்டினியூஸாக ஒன்று தான் ட்ரை பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு நாள் இது கிடைச்சா ஒரு நாள் இன்னொரு ரெமெடிஸை ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ டைமில் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரெகுலராகவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் டெலிவரி முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு 1 இயர்க்குள்ளே இதை ட்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க் வந்து சீக்கிரமாக குறையும். அண்ட் ரொம்ப பெர்மனண்ட்டாகவும் குறைஞ்சிடும் சொல்லலை. ஒரு 80% to 90% வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். நான் வந்து கேரண்டி. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் என்ன பொருள்னு நான் சொல்கிறேன். முதல் பொருள் பார்த்திங்கன்னா எக்கோட வெள்ளைக்கரு. முட்டையோட வெள்ளைக்கரு பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ணிங்கன்னா ஒரு நுரை மாதிரி வரும். அந்த நுரை மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து உங்கள் வயிற்றுலையோ இல்லை எங்கே ஸ்ட்ரெச் மார்க் இருக்கோ அங்கே நல்லா அப்ளை பண்ணி ஒரு 10 minutes கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படி ஒன்று பண்ணலாம். அதுவும் சரியில்லை, எனக்கு அதெல்லாம் எக்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுன்னிங்கன்னா, அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து லெமனில் சுகர் டிப் பண்ணி, இப்போ சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் லெமனை ஒரு பாதி லெமனை எடுத்துக்கிட்டு அதில் சுகர் தொட்டு அதை வந்து உங்கள் வயிற்றில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. இப்படி பண்ணுறதுனால சீக்கிரமாக உங்கள் ஸ்ட்ரெச் மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நல்லா உங்களுக்கு இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி அந்த வயிறே வந்து ஒரு பிளாக்காக இருந்துச்சு. ஆனால் வந்து அது ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் நான் இந்த மாதிரிலாம் ரெமெடிஸ் எல்லாத்தையும் எதையாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இந்த மாதிரி நான் லெமன் வித் சுகர் ட்ரை பண்ண போக தான் எனக்கு வந்து அந்த கருப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. இப்போ நார்மலாக நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 3rd ஒன் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் ஜூஸ் மாதிரி அரைச்சிடுங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. அந்த பேஸ்ட் எடுத்து உங்கள் வயிற்றில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. ஒரு 2 minutes நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இது அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணுங்கள். இல்லை படுக்க போகிறீங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்புறமா அதை வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4th பார்த்திங்கன்னா கற்றாழையோட ஜெல், அதாவது ஆலோவேரா ஜெல். அது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜெல் எடுத்து உங்கள் வயிற்றில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இல்லைன்னா கை தொடையில் இப்படி நல்லா மசாஜ் பண்ணி நீங்கள் வந்து சும்மா அப்ளை பண்ணி காய வைக்க சொல்லலை. இது வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஆலோவேரா ஜெல் வந்து உங்கள் அந்த ஸ்கின்னில் போய் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் காய வைக்கணும்லாம் வேணாம். சும்மா ஒரு 10 minutes வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் கை வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருங்க. அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 5th டிப் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா மிதமாக சூடு பண்ணிவிட்டு உங்கள் கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். அதை நீங்கள் எடுத்து உங்கள் வயிற்றில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். மறுநாள் காலையில் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இந்த எண்ணெய் இல்லைன்னா வேறு எண்ணெய் அப்ளை பண்ணலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட அப்ளை பண்ணலாம். பட்டு நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நான் வந்து ட்ரை பண்ணி, ஏன்னா பேபிக்கு நான் ஆலிவ் ஆயில் வாங்கி வச்சுருந்தேன். நான் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதுவும் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. நான் இதுமாதிரி மாற்றி ட்ரை பண்ணி, நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணலாம். இல்லை ரெகுலராக நான் ஒன்று தான் ட்ரை பண்ணுவேனாலும் அதுவும் ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூப்பராக ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.